சீனிவாசன் வல்லாம். என்னுடைய கேள்வி என்னவென்றால், தீவிரவாதத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக பெறுவதற்கு காரணம் என்ன? அந்த மதத்தில் உங்க மதத்தில் உள்ளவங்க தடை போவதற்கு தீவிரவாதத்தில் முஸ்லீம் வராமல் தடுக்க சட்டம் எடுக்கப்படுமா? அது என்னுடைய கேள்வி. அதாவது தீவிரவாத செயலை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் அதிகமாக ஈடுபடுறார்கள் என்ற விஷயம் விரிவாக அலச வேண்டிய ஒரு விஷயம். ஏன் விரிவாக அலச வேண்டிய விஷயம் சொல்றோம்னு கேட்டா, இந்த தீவிரவாத செயல் முஸ்லீம்களை எப்படி கொஞ்சம் பேர் செய்கிறார்களோ எல்லா மதத்திலையும் அப்படி செய்கிறார்கள். மதம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்க. தீவிரவாதம் என்ன அர்த்தம்? அவங்களே சட்டங்களை கையில் எடுப்பது, அவங்களே ஆயுதங்களை தூக்குவது, அவங்களே தண்டனைகளை கொடுப்பது, இந்த மாதிரியான செயல்கள் தான் தீவிரவாதம். அரசாங்கம் செய்யற வேலையெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு எடுத்துக்கொள்வார்களே, ஆனால் அதைத்தான் நம்ம தீவிரவாதம் சொல்றோம். இப்படி எடுத்துக்கொண்ட குழுக்கள் முஸ்லீம்ல இல்லைன்னு நான் சொல்லல, சில பேர் இருக்கிறாங்க, அதை பத்தி ரெண்டாவது வருவோம். ஆனால் எல்லா சமூகங்களும் இருக்கிறார்களா? இல்லையா? இருக்கிறார்கள். இப்ப இந்த நாட்டுக்கு பெரிய ராணுவத்தால் கூட சமாளிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு தீவிரவாத செயல் என்ன? இப்ப நக்சலைட்டுடைய பிரச்சனை வழங்குதா? ராணுவத்தை அனுப்புனா கூட தோத்துருவோம்னு சொல்லி ராணுவ தளபதியே சொல்றாரு, நக்சல்கள் நம்ம தோத்துருவோம் என்று சொல்ற அளவுக்கு 5 மாநிலங்கள் அவங்க நினைச்சதான் நடக்கும். பேருக்கு தான் கவர்மெண்ட் இருக்கே தவிர அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் சட்டம். நினைத்தார்கள்னா ராணுவத்தில் பயிற்சி பெற்ற படை வீரர்களையே பூந்து அடிச்சு 78 பேர் காலி பண்ணிட்டு போயிட்டான். ராணுவ வீரர்களை கொள்றது சாதாரண விஷயம் கிடையாது. பொதுமக்கள் யார் வேணாலும் கொண்டு போயிடலாம். அவனை விட கூடுதலான பயிற்சி, ஆயுதங்கள், வசதி வாய்ப்புகள்லாம் உள்ள ஒரு செட்டப்பை கூட அவங்க செதிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க முஸ்லீமா? அவங்க இப்ப ஆந்திராவில் நக்சல் இருக்கிறாங்க, பாதி ஸ்டேட் அவங்க கையில் இருக்குது, பீகார்ல இருக்கிறாங்க, அது மாதிரி பல மாநிலங்கள்ல மேற்கு வங்காளத்தில் இருக்கிறாங்க. அப்ப பல மாநிலங்கள்ல இந்த தீவிரவாதிகள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் முஸ்லீம் கிடையாது. இதே மாதிரியான இந்த குண்டு வைக்கிறது, ஆட்களை கொல்றது, இந்த வேலைகளை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அதை பத்தி நம்ம மதத்துல சம்பந்தப்படுத்தி பேசல. அதை ஏதாவது ஒரு மதத்துல சேர்க்கணுமா? இல்ல முஸ்லீம் இல்ல அப்படின்னா இந்து தீவிரவாதி யாராவது சொன்னாங்களா? அதை அப்படி யாருமே சொல்ல காணோம். அதுல முஸ்லீம் செஞ்சா மட்டும் என்ன பண்றாங்கன்னா முஸ்லீமை சேர்த்து விட்டுறாங்க பக்கத்துல. அதான் குழப்பத்துக்கு காரணம். முஸ்லீம்களை எவனாச்சும் ஒருத்தன் செஞ்சா இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாட்டாலும் மீடியாக்கள் எப்படி போட்டு விட்டுறாங்க, பேப்பர்ல, டிவில எல்லாம் முஸ்லீம் தீவிரவாதிமாங்க. மற்ற தீவிரவாதிகளுக்கு அவங்களுடைய மதத்தை கோர்க்க மாட்டாங்க, சும்மா நக்சல் தீவிரவாதின்றாங்க. அது மாதிரி போடோ தீவிரவாதி இருக்கிறாங்க, உள்பா தீவிரவாதி இருக்காங்க. அஸ்ஸாம்ல, மேகாலயாவுல, நாகாலாந்துல எல்லாம் இந்த மாதிரியான செயல்கள்ல இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பேரு? அவங்களுக்கு அந்த மேகாலயா தீவிரவாதி தான், உள்பா தீவிரவாதி தான். அவங்களுக்கு ஒரு மதம் இருக்குல்ல, அதை சொல்லலாம், சொல்ல மாட்டாங்க. அப்ப இப்படி நாடு முழுவதும் காஷ்மீர்ல மட்டும் இவன் முஸ்லீம்ல 4 பேர் இருக்கான்னு சொன்னா, மீதி உள்ள 8 மாநிலங்கள்ல பலதரப்பட்ட தீவிரவாத குழுக்கள் அரசாங்கத்துக்கு சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அதுதான் அதிகமாக கூட இருக்கிறது. ஆனாலும் முஸ்லீமோட சேர்த்து பேப்பர்ல போடுறதுனாலதான் முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிறார்கள் ஒரு சித்திரம் உண்டாக்கப்பட்டிருச்சு. இப்ப இலங்கையில ஒரு விடுதலை எப்படின்னு இருந்தாங்க, அவங்க நோக்கம் சரியா தவறாங்கிறதுக்குள்ள நான் போகவில்லை. ஆனா அவங்க தனி நாடு வேணும் என்பதற்காக வேண்டி அவங்க செஞ்ச செயலுக்கு என்ன பேரு? அவங்க குண்டு வச்சாங்களா இல்லையா? பல மந்திரிகளை கொன்றாங்களா இல்லையா? விமான நிலையத்தில் போய் கூட தாக்குதல் பண்ணாங்களா இல்லையா? நம்ம நாட்டு பிரதமரை கூட கொலை செஞ்சாங்களா இல்லையா? அப்ப இதான தீவிரவாத செயல்ங்கிறது. அது ஏன் மதத்தோட சேர்க்கல? எல்லாரும் தானே செய்யறாங்க. இப்படி உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கிறது. அது என்னவோ தெரியல, மீடியாக்கள் என்ன பண்றாங்கன்னா, முஸ்லீம்ல 4 கிறுக்கன் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அந்த கிறுக்கனுக்கு ஒரு இயக்கம் ஏதாவது இருக்கு, அந்த பேரை சொல்லிட்டு போயிடலாம். லஷ்கர் தைபான்னு சொல்லிட்டு போங்க, அல்ல அவனுக்கு ஏதாவது பேர் வச்சிருப்பான்ல அதை சொல்லிட்டு போங்க. முஸ்லீம் தீவிரவாதி என்ன வாது மக்கள் மத்தியில் திருப்பி சொன்ன உடனே ஓ முஸ்லீம்னா தீவிரவாதி இந்த கருத்தை உண்டாக்குறாங்க. எல்லாத்துலயும் கிறுக்கன் இருப்பான். எல்லா முஸ்லீம்ல குடிகாரன் இருக்கானா இல்லையா? எல்லா மதத்திலையும் குடிகாரன் இருக்க மாதிரி முஸ்லீம்லயும் குடிகாரன் இருப்பான். குடிகாரன் சொல்லணுமே தவிர அதே முஸ்லீம் குடிகாரங்கிறிய, மத்தவன் குடிச்சான்னா வெறும் குடிகாரங்கிறீங்க, முஸ்லீம் குடிச்சா மட்டும் என்ன பண்றீங்க? முஸ்லீம் குடிகாரன் கைதுன்னு போட வேண்டியதுதானே? எல்லாம் குடிகாரன் தானே. அப்ப எல்லா சமுதாயத்திலையும் நல்லவன் கெட்டவன் கலந்துதான் இருக்கிறான். முஸ்லீம்ல ஒரு கெட்டவன் இருந்தான்னு சொன்னா முஸ்லீம் வட்டி கடைக்காரன், முஸ்லீம் பொம்பளை பொறிக்கலாம் சொல்லக்கூடாது. பொம்பளை பொறிக்கு தான். அது முஸ்லீமா இருந்தா என்ன, வேற எவனா இருந்தா நமக்கு என்ன? அந்த செயலை கொண்டு வர்ணிக்கலாமே தவிர மதத்தை கொண்டு வர்ணிக்கவே கூடாது. எப்ப மதத்தை கொண்டு வர்ணிக்கலாம்? மதத்துல இருந்தா வர்ணிக்கலாம். மதத்துல சொல்லி இந்த மாதிரி செய்ய ஆர்டர் பண்ணி அதுக்காக வேண்டி செஞ்சான்னு சொன்னா என்ன செய்யலாம்? நீங்க மதத்தோட சேர்க்கலாம்.
அப்ப இந்த மீடியாக்கள்ல பேப்பர் மீடியாக்கள்ல வரக்கூடியதை வைத்துக் கொண்டுதான் இந்த கருத்து உருவாயிருக்குங்கிற நீங்க புரிந்து கொள்ளணும். எல்லா மதங்கள்லையும் மதம் இல்லைன்னு சொல்றவர்கள்ட்டையும் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. மதமே கிடையாதுன்னு கூட சொல்லுவாங்க. அவங்களும் ஆயுதம் தூக்குவாங்க. பாதிப்பு ஏற்பட்டால் அரசாங்கத்தில் நியாயம் கிடைக்காது நினைத்தால் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஒரு இதான் வழிமுறைன்னு சொல்லிட்டு கையில எடுத்துருவாங்க, தீவிரவாத செயல ஈடுபடுவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மத ரீதியாக இதை நாங்க ஆதரிக்கிறோமானா ஆதரிக்கவே இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஆயுதத்தை யார் தூக்கலாம் என்றால் ஒரு அரசாங்கம் தான் தூக்கலாம். இஸ்லாத்துல அதுக்கு பேர் ஜிஹாது. ஜிஹாதுனா என்ன தெரியுமா, ஒரு கவர்மெண்ட்ல இருந்து நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி போர் செய்யறாங்கல்ல, அதுக்கு பேர் ஜிஹாத். அது கவர்மெண்ட் தான் செய்யணும். ஒரு அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஒருத்த படையெடுத்து வந்தான்னு சொன்னா இந்தியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. நம்ம திருப்பி தாக்கணும். திருப்பி தாக்க மாட்டோம்னு கையை கட்டிட்டு இருந்தா நம்மளெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க, நாட்டு மக்களையும் அழிச்சிருவாங்க. அப்ப நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு அரசாங்கம் ஆயுதங்களை எடுத்து போராடிச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் என்னது, ஜிஹாத். இது ஒரு அரசாங்கத்துக்கு தான் இஸ்லாத்தில் கடமையே தவிர அவன் 10 பேர் இவன் 20 பேர் ஆளாளு சேர்ந்துக்கிட்டு அவன் காயத்தை குண்டு எடுத்தான்னு சொன்னா அது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது, செய்யக்கூடாது. கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது இஸ்லாம் சொல்லுகிறது. இது விளங்காம சில பேர் என்ன செய்யறாங்க கேட்டா, இஸ்லாத்தை பயன்படுத்தான் முஸ்லீம்ல உள்ளவனு அப்பதானே முஸ்லீம்கிட்ட வசூல் பண்ண முடியும், அதுக்காக வேண்டி அவன் இஸ்லாத்தை பயன்படுத்துறான். இது எப்படின்னு கேட்டா, இப்ப 1992 பாபர் மசூதி இடிச்சாங்க. இது இடிக்க சொல்லி இந்து மதத்துல சொல்லி இருக்குதா, இந்து மத வேதத்துல இருக்குதா, இந்து மத அறிவுரைகள்ல பள்ளிவாசலாம் இடிச்சு தள்ளுங்க அப்படின்னு எங்க சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல. ஆனாலும் அதை இந்து மதத்தை சொல்லித்தான் செஞ்சாங்க. இந்து மதத்துக்கு சம்பந்தம் இல்ல. ஆனால் அதை செஞ்சவர்கள் எதை சொல்லி செஞ்சாங்க, இந்து மதத்தோட சம்பந்தப்படுத்தி கொண்டால்தான் அந்த மக்கள்கிட்ட நம்ம சப்போர்ட் கிடைக்கும், பொருளாதாரம் திரட்டலாம். அதே மாதிரி தான் எங்கள உள்ள என்ன பண்றான்னு கேட்டா, அவனா செய்யக்கூடிய ஒரு காரியத்துக்கு இஸ்லாத்தை எழுத்து போடுறான், இஸ்லாத்தின் முத்திரையை குத்திக்கிறான். அதுதான் விஷயமே தவிர இஸ்லாம் மார்க்கத்தில் இதுக்கு அனுமதி கிடையாது. இப்ப நாங்க என்ன பண்றோம், எங்க மக்களுக்கு இது மாதிரியான அரங்கத்தில் கூட்டி வைத்து இந்த மாதிரி சிந்தனைக்கு நீங்க வரக்கூடாது, உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த நாட்டில் ஏற்பட்டாலும் 2 வழியில தான் நீங்கள் போராட வேண்டும். எங்க மக்களுக்கு நான் கத்துக் கொடுக்கிறோம். ஒண்ணு, கோர்ட்டுக்கு போ. ஒரு ஊர்ல போலீஸ்காரர் அநியாயமா நடந்தாரா, அல்லது உங்களுக்கு நியாயம் கிடைக்கலையா, ஒரு கலவரம் நடந்து போச்சா, நியாயம் கிடைக்கலையா, ஒண்ணு கோர்ட்டுக்கு போ, இல்லாட்டி ஜனநாயக வழியில போராட்டம் பண்ணு. அரசாங்கத்தை எதிர்த்து செய்ய ரோட்ல உட்காரு. அரசாங்கத்துக்கும் உனக்கும் தான் ஃபைட் இருக்கணுமே தவிர ஃபைட் மக்களோட இருக்கக்கூடாது. நீதிமன்றத்தின் வழியாகத்தான் ஃபைட் பண்ணணுமே தவிர சட்டம் ஒழுங்கு கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த வழிமுறைகளை நாங்கள் கற்றுக் கொடுத்து, நீங்க இந்த கோயமுத்தூர்ல குண்டுவெடிப்பு நடந்துச்ச, அதுக்கப்புறம் ஒண்ணும் உங்களுக்கு நடந்திருக்காது தமிழ்நாட்டில். எங்களுடைய தீவிரமான உழைப்பின் காரணமாக தீவிரமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் இப்படியான அவர்கள் அநியாயமே பண்ணினால் கூட நீங்க இந்த வழிமுறையை தேர்ந்தெடுத்துறாதீங்க, நீங்க மக்களை திரட்டி போராடுங்க, ஊர்வலம் போங்க, அரசாங்கத்தை கோரிக்கை வைங்க, அரசாங்கத்தை வச்சு செய்ய வைக்கணும். அநியாயம் செஞ்சார்களேயான அநியாயக்காரர்களை நீ தண்டிக்காத, அரசாங்கத்தை தண்டிக்க வை, கோர்ட்டு மூலமா தண்டனை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி எங்க மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துவதன் மூலமாக அதை ஓரளவுக்கு முழுசாக கூட சொல்ல நாங்கள் வென்றெடுத்திருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை கேள்விப்பட முடியாது. அதுக்கு நாங்கள் கடுமையாக உள்ளுக்குள்ள உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம், பாடுபடுத்த கொண்டிருக்கிறோம். அது வராமல் மேலும் உழைப்போம். சரியா?